கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? கிறிஸ்துவ வாழ்க்கையில் விசுவாசிகளுக்கு கிடைக்கும் ஜெயத்தை பற்றி பரிசுத்த பவுல் உற்சாகமாய் எழுதுகிறார். பரிசுத்த பவுல் இதை எழுதுவதற்கான நோக்கம், நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவுடைய அன்பின் நீளத்தையும் அகலத்தையும் ஆழத்தையும் உயரத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். உலக பிரகாரமான காரியங்களை நாம் எந்த அளவுக்கு அதிகமாய் அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு உலகம் பிரகாரமான காரியங்கள் மீது நம்முடைய ஆர்வம் குறைந்து போகும். ஆனால் தேவனை பற்றிய ரகசியங்களை நாம் அதிகமாய் தெரிந்து கொள்ளும் போதோ நமக்கு ஆச்சரியமும் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வமும் அதிகரிக்கும். சுவிசேஷத்தின் ரகசியங்களை இன்னும் ஆழமாய் தியானிக்க வேண்டும் என்று ஆர்வம் நமக்குள் உண்டாகும். அப்போஸ்தலனாகிய பவுல் பரலோகத்தின் மறுபக்கத்தில் வெற்றியின் ரதத்தில் ஏறி பவனி வருகிறது போல இந்த வாக்கியத்தை எழுதுகிறார். பரிசுத்தவான்களின் சத்துருக்களுக்கு அறைகூவல் விடுக்கும் விதமாக தேவன் நம்முடைய பட்சத்தில் இருப்பதாக நமக்கு விரோதமாக எழுப்பவள் யார் என்று கேட்கிறார். பவுல் இதில் எல்லா விசுவாசிகளையும் சேர்த்துக் கொள்கிறார். தேவன் எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகளின் பட்சத்தில் இருக்கிறார். தேவனுடைய சுபாவங்கள் எல்லாவற்றையுமே நம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறார், சந்தோஷப்படுத்துகிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது பலவான்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருந்தாலும் எவ்வளவு வல்லமை உள்ளவர்களாய் இருந்தாலும் அவர்களால் நமக்கு விரோதமாக ஒன்றும் செய்ய முடியாது. ஏனெனில் தேவன் தாமே நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது நாம் அவருடைய அன்பில் அடைக்கலமாக இருக்கிறோம். அந்தகார வல்லமைகள் எல்லாவற்றையும் புறம்பே தள்ளிவிடுகிறோம். சாத்தான் சங்கிலிகளினால் கட்டப்பட்டவனாயிருக்கிறான். அவன் தன்னால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவை எல்லாவற்றையும் நமக்கு விரோதமாக செய்து பார்ப்பான். ஆனாலும் சாத்தானுடைய கிரியைகள் எதுவும் நம்மை பாதிக்காது. ஏனெனில் தேவனே நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்கள் தேவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இவ்வாறாக அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதியிருக்கிறார். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்களுக்கு மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான் என்று. சாத்தான் எல்லோராலும் நம்மை குற்றப்படுத்தி நமக்கு விரோதமாக அம்புகளை எய்கிறான். நம் இருதயத்தை கடினப்படுத்துகிறான். இருந்தாலும் நம்முடைய தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நியாயம் விசாரிக்கிறவராயிருக்கிறார். அவர் நீதிபரர், செம்மையாய் நீதி செய்கிறவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். அப்படிப்பட்ட தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக நிற்பவன் யார்? எல்லோராலும் பகைக்கப்படுகிற சூழ்நிலையிலும் எல்லோராலும் ஒதுக்கப்படுகிற சூழ்நிலையும் இருப்பீர்கள் என்றால் கவலைப்படாதீர்கள், தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். யோசேப்பை எல்லோரும் ஒதுக்கினார்கள். உடன் பிறந்த சகோதரர்கள் குழியில் போட்டார்கள். அடிமையாக அவனை விற்று போட்டார்கள். அங்கும் பாலியல் பாவத்தில் விட்டு விலகி ஓடியதால் தவறாக குற்றஞ்சாட்டப்பட்டு சிறையில் அடைத்தார்கள். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் தேவன் யோசேப்பின் பட்சத்தில் இருந்தார். உங்கள் வேலை ஸ்தலத்திலும்
உங்களுக்கு விரோதமாக உயர் அதிகாரிகள் கூட செயல்படலாம். ஊழியத்திற்கு விரோதமாக உங்களோடு இருப்பவர்கள் கூட செயல்படலாம். குடும்பத்தில் கூட உங்களுக்கு விரோதமாக செயல்படலாம். நண்பர்கள் கூட விரோதமாக செயல்படலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், உங்கள் பட்சத்தில் தேவன் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் தேடியும் காணாமல் போவார்கள். தேவன் உங்களோடு இருப்பதை ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.